இந்த அரிசி பருப்பு சாதத்தை பாருங்களேன், பார்க்க தான் அது மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட் பார்த்தோன்னா அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம பருப்பும் சாதமும் சேர்த்து செஞ்சதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம மசாலா அரைச்சி செஞ்சதுனால இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நான் கோயம்புத்தூரில் கம்பெனியில் வேலை பார்த்தப்போ அங்கே இருந்த மாஸ்டரே ஒரு வாரத்துக்கு 2 தடவையாவது இந்த அரிசி பருப்பு சாதம் செஞ்சுருவாங்க. டேஸ்ட் பார்த்தா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கோயம்புத்தூர் இது ஒரு ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம சூப்பரான அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இன்னைக்கு கேரளா சமையலில் அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறோம். இது கோயம்புத்தூர் ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 250 கிராம் கப்பில் நான் 3 கப்பு ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். இப்போது சேர்த்து கொடுத்துக்கோங்க. 3 கப்பு அரிசி சேர்த்துட்டு அது கூடவே 1/2 கப் நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இப்போது சேர்த்து கொடுத்துக்கோங்க. பருப்பு சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கை வச்சு நல்லா பிசைஞ்சு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்ம இது மாதிரி கழுவும் போது அரிசியில் இருக்கிற டார்ச்சும் பருப்பில் இருக்கிற அழுக்கும் வெளில வந்துடும். இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கழுவிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்து வந்திருக்கேன். அரிசியும் பருப்பும் மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி வந்துடும். மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. நான் 7 காஞ்சி மிளகாய் எடுத்துகிட்டு இவ்வளோ சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையை உருவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது கூடவே 12 சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி 3 பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி திரும்பவும் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்தால் மசாலா இந்த அளவு இருக்கணும். இந்த பருப்பு சாதத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குற ஒரு வாசனை கொடுக்குற மசாலா ரெடி ஆகிடுச்சு. மிக்ஸி மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஊற வச்ச அரிசியும் எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள். இப்போ ஒரு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. சாதம் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 2 கொத்து கருவேப்பிலையை உருவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் வதக்கிக்கோங்க. பாருங்க, ஒரு 5 நிமிஷம் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பழுத்த 3 தக்காளியை இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. தக்காளி சேர்த்து கொடுத்துட்டு தக்காளி வதங்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு தக்காளியை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு எந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்துருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மிக்சியில் மசாலா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்கல்ல, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச மசாலாவை உள்ள சேர்த்துக்கோங்க. மசாலாவை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மசாலாவோட பச்சை வாடை போய் மிளகாத்தூள் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து பார்த்தீங்களா, அதோட பச்சை வாடை போய் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க, கை விடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போய் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம துவரம் பருப்பும் சேர்த்ததுனால 2.25 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நான் 3 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். 3 கப்பு அரிசிக்கு 3/4 கப்பு நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். 2த்துக்கும் சேர்த்து 7 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம்ல, அரிசியும் பருப்பையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு நல்லா மல்லித்தழையை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. மல்லித்தழை சேர்க்கும் போது இதோட வாசனை அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். சாதத்தோடு சாப்பிடும்போது சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம பருப்பு சேர்த்ததுனால 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க.
இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நான் இது வரைக்கும் உப்பு சேர்க்கல, ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு அனுசரித்து உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி சாதத்தை வேக விடுங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1/4 கப்பு நெய் எடுத்திருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. இதோட வாசனையும் டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். சேர்த்து கொடுத்துட்டு மூடி இறக்கிக்கோங்க.